வாரம் 5 நாள் வியர்வையில் உழைக்க காற்றாய் மாறி மலர்களை கொள்ளையடி மனசுக்குள் வெள்ளையடி மீண்டும் பிள்ளையாவும் மலையோடு ஆடி பறவையின் சீரகு வாடகைக்கு கிடைத்தால் உடலுக்குள் பொருத்தி பறந்து விடு. வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் சஃபாரி பார்க் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், மேக்ஸிமம் ஒரு 3000 அனிமல்ஸ் கிட்ட இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம துபாய் சஃபாரி பார்க்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 dirhams வருது. 3 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட்டில் வந்து ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. இங்கே போகும்போது ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே அனிமல்ஸ் இருக்குது. இங்கே எலிஃபெண்ட், கேமல், இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ துபாய் சஃபாரி பார்க்கை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து டாக்ஸி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு, ஓல்டு பீப்புள், அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், இவங்களுக்கெல்லாம் தனியாக ப்ரைவேட்டாக அவங்களே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைகளையும் அழைச்சிட்டு போங்க. நீங்கள் துபாய் சஃபாரி பார்க் வந்த உடனேவே உள்ளரிக்க போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 பார்ட்டாக ஏரியா பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் வில்லேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் வில்லேஜ், மூணாவது அரேபியன் டிசர்ட் சஃபாரி, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசியன் வில்லேஜ். இந்த 4 பார்ட்லேயுமே நிறைய அனிமல்ஸை பிரித்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒன் டேலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. போய் பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் தான் அக்டோபரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சஃபாரி பார்க்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு உங்களுக்கு. நீங்கள் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தனியாக வந்து டாக்ஸியில் அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுத்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து நாங்கள் டாக்ஸியில் தான் போகும்போது வீடியோ எடுத்தது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃப்ளெமிங்கோ பறவை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது மாதிரி நிறைய இடம் இருக்குது உள்ள இருக்க பார்க்க பார்க்க.
நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஊர்ல ஏரி, இந்த சின்ன ஆறு பக்கத்துலலாம் கோழிங்க எல்லாம் மேயும்ல, அது மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இந்த இடத்த விட்டு போகாமயே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மரத்திலேயே செஞ்சது மாரி கட்டியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாலமும் அதே மாரி மரப்பலகையில செஞ்சிருக்குது. அப்படியே அருவியிலேருந்து தண்ணி வந்தது மாரி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 யானை இருக்குது. இது வந்து நம்ம பார்க்குறோம், வீடியோ எடுக்கிறோம்னு தெரிஞ்சோனேவே எல்லாம் வரிசையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்க நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எலிஃபேன்ட்டுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இங்கேயே குடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இது மாரி குதிச்சு விளையாடும்போது ஒரு யானை சவுண்டு சிதறுறது போல ஒரு சவுண்ட் வருது. அத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஊர்ல உள்ள எலந்த மரம் தான். நல்லா காய்ச்சிருக்குது.
இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு ஒரு 10 சிங்கத்திட்ட எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. சின்னங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைக்க செல்ல சிறைச்சிருந்தது மாரி அதை அப்படியே ஒரு கூட்டத்தில் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் எட்டி இருந்து தான் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு நிறைய பூக்களால் மலர்ந்து அந்த அளவுக்கு ஒரு அழகா காட்சியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 16 வயதில் படத்தில் வருமே செந்தூர பூவின் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வர்ற இந்த பூ கூட இங்கே இருக்குது. இதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உனக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நாம் வந்திருக்கிறது இப்போ எக்ஸ்ப்ளோர் வில்லேஜ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கி நிறைய இருக்குது. இதுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து சாப்பிடும்போது கையை கடிக்காம பார்த்துக்கணும். நீங்கள் பார்க்குறீங்களே இது தண்ணி எவ்வளோ அழகாக ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அருவியிலேருந்து வர்றது மாதிரியே இருக்குது. இது எல்லாமே சஃபாரி பார்க்லையும் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இது ஃப்ரீயாகவே உங்களை வந்து சஃபாரி பார்க்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு வந்தோமோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். மான் இருக்குது, ஆடு வளர்க்குறாங்க, இது மாதிரி நிறைய இது இருக்குது.
இது மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த டைலாக்கை நினச்சி பாருங்கள். இது ஆஸ்ட்ரேஜோட முட்டை ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். அதான் முட்டை எங்கனக்குள்ளே இருக்குது பாருங்கள். சஃபாரி பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் எங்களுக்கு வாரம் வாரம் நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம். நன்றி.